இவங்க வந்து இவங்க குழந்தை முதல் வகுப்பு படிக்கிற நதிரா, அவங்களுடைய அம்மா இவங்க யூகேஜி. சரி, இவங்க தான் அந்த திண்ணை பண்பாடுங்கிற அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க சார்பா இவங்க சொல்லுவாங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க, அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது, குறிப்பா பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நல்லது. அதனால நீங்களும் பங்கெடுத்துக்கங்க. இது வரைக்கும் கேட்டுட்டு போறதில்ல, நம்ம பேசினதுக்கு அப்புறம் நானும் இணைஞ்சு வர்றேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி சேருங்க. எல்லாம் கரம் கொடுங்க. நீங்களும் ஒரு பெரிய அமைப்பாயிட்டுன்னா உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறக்கணும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கெல்லாம் நாம் உறுதுணையா இருப்போம். நமக்கு பணம் செலவே கிடையாது. இவங்களுடைய ஆலோசனை வாங்கி அவங்களுக்கு ஒரு துணையா இருந்தாலே போதும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். திணை பண்பாடு பத்தி மேம் கிட்ட சொன்னீங்க, என்ன கேட்டீங்க? திணை பண்பாடுன்றது எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, வார ஒரு முறை குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்ததுக்கு திணை பண்பாட்டு சிஇஓக்கு நன்றின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நான் அந்த பதிவே குரூப்பில் போடக்கூடாதுன்னு கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. ஏன்னா நான் தான் கொடுக்குறேன்னு தெரியவே கூடாது. ஏன்னா என் குழந்தை இங்கே தான் படிக்கிறான். அவள் போயிட்டு இது எங்கள் முட்டை, இது நான் கொடுத்த முட்டைன்னு அவள் யார்கிட்டையுமே சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இவர்கிட்ட ரெக்வஸ்ட்டே பண்ணிட்டேன். நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் யாரும் என் குழந்தைக்கு தெரியாமல் வந்து கொடுத்து தெரியாமல் தான் போவேன். இது தெரியாமல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை. எல்லா குழந்தைங்களுமே இங்கேருந்து வர குழந்தைங்க வீட்டில் முட்டை சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஸ்கூலில் வந்து மிஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ வாரம் ஒரு முறையாவது முட்டை கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் முட்டையை கொடுத்தேன். திணை பண்பாடு வந்து அது ஒரு செயலாக தான் செஞ்சிச்சு. அதுக்கு வந்து அதோட, ஆனால் திணை பண்பாட்டோட நோக்கம் அது கிடையாது. திணை பண்பாட்டு மையம் அப்படின்றது 2015 நான் ஆரம்பித்தேன். சென்னையில் வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ அண்ட் எம்எஸ்சி படித்தேன். எம்ஏ ஆந்த்ரோபாலஜி, எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி. எம்ஏ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சைக்காலஜி தான் படித்தேன். சைக்காலஜி பார்த்திங்கன்னா உளவியல் சம்மந்தப்பட்டது. மனிதர்களுடைய அவங்களோட உளவியல் எப்படி இருக்கும், மனுஷங்க எப்படிலாம் யோசிப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னு அவங்களோட மனசை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. நான் அப்போ யோசித்தேன், எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களா? இல்லை. ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்தை பற்றியும், இப்போ ஒவ்வொரு மதங்கள் சார்பாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் அவங்களோட குணங்கள் மாறும். அப்போ சைக்காலஜி படிக்கும்போது அவங்களோட இது மட்டும் புரியாது. ஆந்த்ரோபாலஜி படிக்கலாம். ஆந்த்ரோபாலஜிங்கிறது ஒரு மனிதர்களுடைய கலாச்சாரங்களை பற்றி படிக்கிறது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பழங்குடியினர்களுக்கு தான் அது முக்கியத்துவம் ஆனதுனால நான் அதில் ஒர்க் பண்ணேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலைகளும் ஏறி இறங்கியாச்சு. அங்கே இருக்க மலைவாழ் மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது 2017 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதில் 2019 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். பாப்பாவுக்கு அப்புறம் தான் அதை ஒர்க் பண்ண முடியல. நான் 2011 ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்னையில் இருக்க ஸ்லம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கராத்தே, சிலம்பம், குங்ஃபு, அவங்களுடைய டிராயிங் கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னென்னலாம் அவங்களுக்கு திறமை இருக்கோ அது எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ் வச்சோம். ரெகுலராக வந்தாங்க. அது நிறைய குழந்தைங்க அச்சீவ் பண்ணி ஸ்டேட் லெவல்லலாம் போயிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் திருப்பி குடிசைவாரி மக்கள், ஸ்லம் குழந்தைங்கிறது அந்த போர்டு வந்து குடிசைவாரி மக்கள், அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் நாங்கள் எக்மோர் சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நான் நிறைய ட்ராவல் பண்ணதை பார்த்துட்டு இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களுமே பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இந்த துணி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிடுறாங்க. வாழ்வாதாரம் ஃபுல்லாக எந்திரிச்சா சமைச்சா வேலையை பார்த்தோமா வந்தோமா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே திருப்பூரில் நான் எங்கள் சித்தி வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க நைட்டு 3 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. நான் எந்திரிக்கிறேன், என்ன சித்தி ஆச்சு 3 மணிக்கு ஃபோன் வருது. அவங்களுக்கு ஷாக் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 2 மணிக்கு ஃபோன் வரும், 3 மணிக்கு ஃபோன் வரும். 3 வயசு குழந்தைய அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு பாலியல் தொல்லை ஏற்பட்டு அந்த குழந்தை இறந்துட்டு தான் சித்திக்கு ஒரு தகவல் வருது. அவங்க சவுத் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா என் குழந்தை 5 வயசு குழந்தை. நான் ஒரு அம்மாவாக யோசிக்கும் போது யார் நம்பி இந்த காலத்தில் விடுறது? அப்பாவையா, அண்ணனையா, தம்பியா, பக்கத்து வீட்டுக்காரரையா, யாரை நம்பி நம்ம விட முடியாது. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வயசில் போய் நீங்கள் என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க? அதுங்களுக்கு அந்த உணர்வே தெரியாது. அப்போது நான் யோசித்தேன், 5 வயசுலேருந்து இருக்க பெண் குழந்தைகளுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கும் தற்காப்பு கலைகள் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும். இங்கே அது நம்ம தாய் தமிழ் ஸ்கூல் கிரவுண்டில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராமும் வச்சுருந்தோம். பட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் பண்ணுவோம். 5 வயசில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே தற்காப்பு கலைகள் கண்டிப்பாக தேவை. எடுத்துமே நம்ம வெளியே நமக்கு நடக்கிற பிரச்சனை நம்ம சண்டை போடுறோமா இல்லையா அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த இடத்துல நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயம் அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தை தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ உங்கள் தெருவிலேயே ஒரு பிரச்சனைனா நம்ம போய் சண்டை போடுறோம், நம்ம பயப்படுறோம். நீங்கள் எத்தனை பேர் இங்கே தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க? தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? ஹெச்எம் கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறதுக்கு பயம்லாம் போயிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு தான் போகிறோம், அந்த ஹெச்எம் எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க? டீச்சர்ஸை யார் கேள்வி கேட்குறோம்? கேள்வி கேட்குறது
தவறு நடந்தால் பயந்துட்டு வரோம். எந்த இடத்துலையுமே நம்ம எங்கேயுமே பயப்பட தேவையில்லை. நமக்காக தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதிகாரிகள் இருக்கிறது அத்தனை பேரும் நமக்காக தான். ஸோ அதனால அந்த பயம், சட்டம் தெரிஞ்சிருந்தா நம்ம பயப்பட தேவையில்லை. தப்பு பண்ணியிருந்தா பயப்படலாம். ஆனால் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் கேள்வி கேட்கணும். இப்போ 2 பேர் கேள்வி கேட்குறீங்களா, 4 பேர் கேள்வி கேட்குறீங்களா, அடுத்த அந்த தவறே அந்த ஏரியாவில் நடக்காது. ஸோ ஒரு தெருவிலிருந்து ஆரம்பித்தா தான் அடுத்து நம்மளுடைய நாட்டுக்கு போகும். ஒரு 10 பேர் கற்றுக்கிட்டா கூட போதுன்றது என்னுடைய இது. பெண்கள் எந்த இடத்துலையுமே வந்து நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு வீட்டு வேலை செய்கிறத நீங்கள் அதுலேயே நினச்சிக்கலாம், வீட்டு வேலை தானே செய்கிறேன்ட்டு. நீங்கள் செய்கிற வேலையை உங்கள் வீட்டுக்காட்ட செய்ய சொல்லுங்கள். ஒரு நாள் காலையில் எழுந்து சமைச்சு தாட்டி விட்டு ட்ரெஸ் துவைச்சி பாத்திரம் தேய்ச்சி குழந்தைங்கள பார்த்து வேலைக்கு போயிட்டு வந்த வேலையை அவங்கள செய்ய சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன் டயர்டாக இருக்கீங்க. எங்கள் வீட்லேயே நடக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் தானே போயிட்டு இருக்கீங்க, மற்ற வேலை யார் பார்க்குறா? ஒரு நாள் சண்டே நீங்கள் இதை பாருங்கள், நான் பார்க்குறேன்னா பார்க்க முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், இது பெரிய விஷயம் இல்லை தான். ஆனால் அது யாரும் தரவாக பேச வேண்டாம் அப்படின்றது. அதை கேள்வி கேளுங்க, வெளியே வாங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதோட விழிப்புணர்வுக்காக தான் திண்ணை பண்பாட்டு மையம் அப்படிங்கிறது. திண்ணைங்கிற பேர் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம், அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே வாசப்படி திண்ணை இருக்கும். 4 பேர் உட்காந்து பேசுவாங்க, ஒரு நல்ல விஷயத்த பேசுவோம், ஷேர் பண்ணிப்போம். கவுன்சிலிங்னு அப்போ ஒன்று கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் ஏன்னா இப்போ தான் வந்தது. ஏன்னா இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள் யார்கிட்டயா பேசுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை நம்பி பேசுவீங்க, உங்கள் வீட்டில் நம்பி பேசுவீங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த பொண்ணு இப்படியா, இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு அது அப்படியே ரூமர் ஆகும். ஸோ அதனால தான் கவுன்சிலர்கிட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கவலையை கொட்டுவாங்க அவ்வளோ. இப்போ நான் மட்டும் எனக்கு கிளைண்ட்ஸ் வராங்க, நான் ஊசி போடுறேன், நான் மாத்திரை போடுறேன், எதுவுமே இல்லை, பேசுகிறேன், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நான் ஒரு 4 வாரத்தை பேசுகிற ஒரு 1/2 மணி நேரம், அதில் அவங்க ஓரளவுக்கு சால்வ் ஆகுறாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் வந்து பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அதனால் அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணையில் உட்காந்து ஒருத்தர் பேசும்போது பிரச்சனைகள் இருக்காது, மனஸ்தாபம் எதுவுமே இருக்காது. பெண்களும் சரி ஆண்களும் சரி ஃப்ரீயாக இருந்தாங்க. இப்போ மாறிடுச்சு. அதனால் அந்த சிஸ்டம் வரணுங்கிறதுக்காக தான் இங்கே திண்ணை பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எக்கா டவுட் இருந்தால் சொல்லி இதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். இனி சாரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்போ கிளாஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் எல்லாருமே வரலாம். எல்லா பெண்களுக்கும் வந்து இலவசம் தான். தற்காப்பு கரைத்தாருக்கும் சிலம்பம் இருக்கும், மர்ம கலைகள் இருக்குது, சட்டம் அடிப்படை சட்டம் இருக்குது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் வருவாங்க, பேசுவாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே வர்றதுக்கும் இங்கே உதவிகள் உண்டு. பொருளாதார ரீதியாக என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வேலை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேயே சொல்லி தருவாங்க. ஃப்ரீயாக நீங்கள் இங்கேயே கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கேயே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாம் நமக்கான ஒரு வருமானமாக இருக்கும் அப்படின்றதுனால. தேங்க்யூ. நன்றிம்மா, ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது இவங்க திண்ணை பண்பாடுங்கிற ஒரு புதிய சமுதாயத்தை கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க. நீங்களும் அதில் இணைஞ்சு பணியாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீ எதாவது சொல்கிறீங்க? யாராவது